வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ அப்கமிங்கில் வந்து எந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன எக்ஸாம் எழுதியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா த நேஷ்னல் எர்த் சயின்ஸ் சென்டர் கேரளா திருவனந்தபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் குவாலிஃபிகேஷனில் ஒரு எக்ஸாம் வந்து எழுதியிருந்தேன். ஸோ இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாட்டம் கேரளா. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூலில் தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோர் பேப்பர்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கொஷின்ஸும் ப்ளஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் குவான்ட்ஸ் இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் குவான்ட்ஸ் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா. இந்த சென்டர் அந்த நேஷ்னல் எர்த் சயின்ஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஃபுல் மார்க்குமே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ரீசனிங்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் வாட் இந்த டாப் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அடுத்து வந்து நம்மளுடைய ஜேஇ மெயின்ஸ் லெவலில் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபோர்ஸு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இந்த சர்க்யூட் டயக்ராம்ஸ் நாண்ட் கேட் அந்த இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து கெமிஸ்ட்ரியும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஓவராலாக கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40:20:10 இந்த ரேஷியோவில் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது 1:2:3 இந்த ரேஷியோவில் தான் கொஷின்ஸ் வந்து பிரிச்சிருந்தாங்க. 100 மார்க்ஸ் வந்து கொஷின்ஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து எல்லாருக்கும் என்ன மாதிரியான டவுட்ஸ் வரும்னு பார்க்கும்போது குவான்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஒர்க்கு, ட்ரெயின் கொஷின்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேசிக்காக சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரியான கொஷின் பேசிக்காக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்து வந்து ரீசனிங்கும் வந்து பிளட் ரிலேஷன்ஸ், சர்க்குலர் டயக்ராம்ஸ், அப்புறமா நார்த் ஃபேஸிங் அண்ட் வாக்கிங் டைரக்ஷன் இந்த மாதிரியான கொஷின்ஸு, அப்புறம் ஆல்பபெட்டிக் கோடிங் டிகோடிங் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு மேஜர் ஈவெண்ட்டை பற்றி கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து ஜிகே. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிகே வரும்போது பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த பட்டர்ஃப்ளை, அப்புறம் பட்டர்ஃப்ளை சான்ச்சுரி எங்கே இருக்குது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஹியூமனிட்டி அண்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி கேட்டிருந்தாங்க. அந்த கதகளி வெம்மம்பட்டி இந்த மாதிரியான சில கொஷின்ஸ் எல்லாம் கேரளாவிலேருந்து சம்மந்தப்பட்டது கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்டு, லாஜிக் கேட்டு, பயோஸ்பியர், அப்புறம் கிர்ச்சாஃப் லா, மோஷன், நியூட்டன்ஸ் லா இந்த மாதிரியான கொஷின்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட்டு, ரெஜிஸ்டரு, பிபிசி, அப்புறமா எல்சிஆர் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸில் டயக்ராம் பேஸில் கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மெட்டல், நான் மெட்டல் இந்த டாப்பிக்லேருந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஈக்குவேஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு பேஸ் அண்ட் ஆசிடு ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குட். ஆனால் இதில் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணோம் என்ற மாதிரி இஸ்ரோ மாதிரி இவங்களும் சஸ்பென்ஸாக வந்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டை மட்டும் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்காக வேறு என்ன பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இஸ்ரோனா நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம பார்க்கலான்னு சொல்லி நம்ம வந்து லெஃப்ட் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரீசனிங்கு, குவான்ட்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்லாம் உங்களால் ஈஸியாக வந்து டூயபிள் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்களுடைய மேஜரில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ வாட்ன்றதை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் கொஷின்ஸை வந்து கேள்வி பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம், இந்த நேஷ்னல் எர்த் சயின்ஸ் சென்டருடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த இன்ஸ்டியூஷன் வந்து இந்த மாதிரி லொக்கேட் ஆகிருந்ததுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து ரீசெண்டோட 4-5 வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சேனலோடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ